வணக்கம். நான் உங்கள் சுந்தரராஜன். இந்த +2 முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ், 10த் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க டிசி வாங்கும்போது என்னென்ன நம்ம கவனிக்கணும், என்னென்ன பண்ண போறோம், அடுத்து என்னென்ன காலேஜ் சேர்ற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா கவனிங்க. நீங்க கண்டிப்பா +2 முடிச்ச பிறகு அ ஒரு பெர்மனன்ட் ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு இருக்கணுங்க. பெர்மனன்ட் மெயில் ஐடி இருக்கணும். பெர்மனன்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். அதேபோல நீங்க சைன் போடுறீங்கல்ல, லாங்கா ஒரு சைன் போடணும், ஷார்ட்டா ஒரு சைன் போடணும். இந்த 3 விஷயத்த நீங்க கண்டிப்பா பெர்மனன்ட் பண்ணணும். பெர்மனன்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க குடுக்குற டிசி எல்லாம் ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலைய பாருங்க. அவங்க குடுக்குற டிசி எல்லாம் கரெக்ட்டா நேம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் ஒரே நேம் வச்சிருப்பீங்க. அந்த ஒரே நேமும் நமக்கான டிசியா என்னன்னு பார்த்துக்கங்க. இந்த டிசி குடுக்கும்போது மட்டும் தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் பேரு, லெட்டர்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னால வெரிஃபிகேஷன் வந்து மாட்டிப்பீங்க. அதனால இதெல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா இருக்கான்னு. இந்த டிசிலாம் குடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசி எல்லாம் கொண்டு போய் நீங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி உங்க மெயில் ஐடிக்கு வர்ற மாரி வர வச்சு, அதில வந்துச்சான்னு செக் பண்ணிட்டு, இன்பாக்ஸ்ல போயிட்டு ஸ்டார் போட்டு வச்சுருங்க. ஸ்டார் போட்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க எத்தன வருஷம் ஆனாலும் திருப்பி அத எடுக்க முடியும் உங்களால. அதனால ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்க. உங்க மெயில் வந்துச்சான்னு செக் பண்ணுங்க. வர்ற இன்பாக்ஸ ஓப்பன் பண்ணி ஸ்டார் போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அத பண்ணிருங்க. ஈஸியா நமக்கு அது முடிஞ்சிரும். அதேபோல எல்லா சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணுங்கன்னா, 5, 5 ஜெராக்ஸ் போடுங்க. 5, 5 ஜெராக்ஸ் போட்டு ஒரு சின்ன ஒரு இது பாருங்க, அட்டஸ்டட் வாங்கிருங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட போய் அட்டஸ்டட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அந்த அந்த ஜெராக்ஸ் ஒரிஜினலுக்கு ஈக்குவல். அதனால் நீங்க பின்னாடி காலேஜ் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து கவனமா இது வந்து ஜெராக்ஸ் 5, 5 ஜெராக்ஸ் போட்டு ஒரு அட்டஸ்டட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப நல்லதா இருக்கும். அதையும் பண்ணுங்க. தயவு செஞ்சு லேமினேஷன் பண்ணிறாதீங்க. லேமினேஷன் பண்ண வேண்டாம். அதேபோல வந்து லீஃப் ஃபைல் வாங்கி வச்சுக்கங்க. லீஃப் ஃபைல் வாங்கி அதுக்குள்ள போட்டு வச்சுக்கங்க. லேமினேஷன் பண்ணீங்கன்னா, ஒட்டிட்டு ஒண்ணும் இல்லாம எல்லாம் கிழிஞ்சு போயிடும். கடைசில 5, 6 வருஷம் கழிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால வந்து லீஃப் ஃபைல் வாங்கி வச்சு அதுக்குள்ள சொருகி வச்சுக்கங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கையோட எம்ப்ளாய்மென்ட்ல வந்து அப்ளை பண்ணிருங்க. ஆன்லைன் தான். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு.com போனீங்கன்னா, அதில போய் நீங்க +2 முடிச்சதுக்கான டீட்டெயில் குடுத்தீங்கன்னா போதும். எம்ப்ளாய்மென்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். அதுவும் பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, உங்க மொபைல்லேயே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. எப்பயாவது நமக்கு யூஸ் ஆகும். மொபைல்லே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு, உள்ள போய் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வேலைய கொஞ்சம் பண்ணுங்க. அது கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. டிஜிட்டல் லாக்கர். அந்த ஆப்ல போயிட்டு உங்க சர்டிஃபிகேட் நம்பர் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஒரிஜினாலிட்டி வந்துரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எத்தன வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அது ஒரிஜினலுக்கு ஈக்குவல்ங்க. அதனால டிஜிட்டல் லாக்கர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு. அப்புறம் இன்னொரு சின்ன ஒயிட் ஷீட் பேப்பர்ல நான் சொல்ற மாரி எழுதி வச்சுக்கங்க. 10த், 12த் 10த்தோட மார்க் எவ்வளோ பெர்சன்டேஜ், 12த் எவ்வளோ மார்க், மார்க்குக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ, அப்புறம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோ, அக்ரி கட் ஆஃப் எவ்வளோ, உங்களுக்கு பிவிஎஸ்சி வெட்டனரி கட் ஆஃப் எவ்வளோ, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அத ஃபோட்டோ எடுத்து உங்க மொபைல்ல போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா எங்கே போனாலும் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க, எந்த இயர் பாஸ்ன்னு கேட்பாங்க. இத இப்பயே பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப அத மெயினா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து பாருங்க, நீங்க காலேஜ் போகும்போது அட்மிஷன் போடும்போதெல்லாம் உங்க டிராவல் பேக்ல என்னென்ன இருக்குன்னு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 5 ஜெராக்ஸ் கண்டிப்பா வச்சுக்கங்க. ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 50 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. கண்டிப்பா அது வந்து தேவைப்படும் நெறைய. அதனால ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. அதான் ரியல் ஃபேஸ். அதெல்லாம் அந்த ஃபோட்டோ வந்து அழகா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. 50 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க. எப்பயுமே பேக்ல கம்மு, ஸ்டேப்லர், அப்புறம் பென் இருக்குமா வச்சுக்கங்க. அது வந்து நம்ம ரொம்ப யூஸா இருக்கும். தயவுசெஞ்சு சர்டிஃபிகேட் வைக்கிற இடத்துல வாட்டர் பாட்டில் வச்சிராதீங்க. தனியா வாட்டர் பாட்டில் தனியா எடுத்து வச்சுக்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்க இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கையோட ஸ்கூல்ல எம்இஸ் நம்பர் கேட்டு வாங்கிருங்க. இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் பக்காவா வச்சுக்கங்க. சில பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓபிசி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த நான் சொல்ற இன்கம், நேட்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே தேவைப்படும். அப்ப இதையே அப்பயே வாங்கி வச்சுக்கங்க. எல்லாமே 1 வருஷம் வேலிடிட்டியா இருக்கும். அதெல்லாம் நீங்க அப்பயே வாங்கி வச்சுக்கலாம். அப்ப இதையும் நீங்க ப்ராப்பரா நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா, வேலை ஒர்க் ஈஸியா முடிஞ்சிரும். அப்போ ஒண்ணொண்ணா கவனிச்சுட்டே வாங்க. அடுத்து நீங்க கடைசியா செய்ய வேண்டியதுங்க, பேங்க் அக்கவுண்ட் வந்து உங்க பேர்ல ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கங்க. 18 வயசு முடிஞ்சோனே கண்டிப்பா பேங்க் நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாரி இருந்தாலும் பேங்க்ல ப்ராசஸ் வர்ற மாரி வரும். அப்ப அது பேங்க் அக்கவுண்ட் உங்க பேருக்குன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ற மாரி பாருங்க. இப்ப போட்டீங்கன்னா டை அப் தான் வரும். தனியா 18 வயசு முடிஞ்சோனே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுட்டு, நீங்க காலேஜ் சேர்ற வரைக்கும் சரிங்களா, இதெல்லாம் கரெக்ட்டா பத்திரமா கொண்டு போய் சேஃப்டியா வச்சுக்கணும். அதனால வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.